உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நம்ம பக்தி ஒளி சேனல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம்? நிறைய விஷயங்கள் நம்ம பக்தி ஒளியில தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம என்னென்னலாம் செய்யணும், எப்படி முறையா சில விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த வரிசையில இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது கிருத்திக நட்சத்திர வழிபாடு. இப்படி செய்தால் நமக்கு சில பலன்கள் உண்டு அப்படிங்கிறது ஒரு கணக்கு உண்டு. சில முறைகள் அப்படிங்கிறது உண்டு. சில கிருத்திக நட்சத்திர முறைகள் அப்படிங்கிறது உண்டு. அதை நம்ம எப்படி நம்ம செய்யறோமோ அந்த செய்யறதுக்கு தகுந்த பலன் நமக்கு கிடைக்கும். சில பேர் கிருத்திக விரதம் எப்படி இருப்பாங்க, சில பேர் கிருத்திக விரதம் காலையில இருந்து சாப்பிடாம இருப்பாங்க, கோவிலுக்கு போவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, தேன் அபிஷேகம் வாங்கி கொடுப்பாங்க, அபிஷேகம்லாம் வாங்கி கொடுப்பாங்க, பூ சாத்துவாங்க, முருகனுக்கு பிடித்த மலர்னால அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க. சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. சிறுவாபுரி போயிட்டு வருவாங்க. ஒவ்வொருத்தர் ஸ்தலத்துக்கு விருப்பப்பட்டு அந்தந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் போயிட்டு அந்த முருகப்பெருமான ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு வராங்க. சரி, இப்போ நம்ம குடும்பத்துல நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனைகளும் நமக்கு தீரணும், ஒவ்வொரு சில பிரச்சனைகள் நமக்கு நல்ல விஷயமா நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னா இதற்கு நீங்க முதல் வழிபாடா எதை எடுத்துக்கலாம்னு சொன்னா கிருத்திகை நட்சத்திர வழிபாடு. யாருக்கெல்லாம் முருகப்பெருமான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு முருகப்பெருமான் தான் எல்லாமே அப்படின்னு சொன்னா அவங்க கிருத்திகை நட்சத்திர வழிபாட ஒரு சில விஷயங்களை முறையா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. முறையா இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. அப்படி செய்தால் அது முழுமையாகும், அந்த பூஜை முழுமையாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அப்ப அந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது நான் கிருத்திகை நட்சத்திரத்துல விரதம் இருந்துட்டே தான் இருக்கேன். எப்பையிலேருந்து எப்ப இருந்தால் எனக்கு கிருத்திகை நட்சத்திர பலன் எனக்கு பூரணமா எனக்கு இருக்கும்? கிருத்திகை நட்சத்திரத்துல நான் விரதம் இருக்கேன், எப்படி விரதம் இருந்து முருகப்பெருமான் கிட்ட என்னோட எது இருந்தா என்னுடைய கஷ்டங்கள் குறைந்து நான் நன்னா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதாவது இதுதான் முறை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, முதலா கிருத்திகை விரதம் அப்படின்னு நான் இருக்கணும், கிருத்திகையில இருந்து நான் அடுத்தடுத்து கிருத்திகை நான் கரெக்டா பூஜை பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா 6 மாத காலம் முதல் 6 கிருத்திகை விரதம் இருக்கணும். முதல் 6 கிருத்திகை. இந்த முதல் 6 கிருத்திகை அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது சிவபெருமானால் மிகவும் அருளப்பட்ட நட்சத்திரம் கிருத்திகை. அது சிவபெருமானுக்கே உரிய அந்த அவராலேயே அனுகிரகித்தப்பட்ட நட்சத்திரம். அப்படி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த மாசத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும், எந்த மாசத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சு எந்த மாசத்துல நம்ம நிறைவு பண்ணணும், அதுதான் அதுல முக்கியமானது. முதல்ல நம்ம எப்ப ஆரம்பிக்கணும்னு கேட்டா ஆடி கிருத்திகையில ஆரம்பிக்கணும். தட்சிணாயன புண்ணிய காலத்துல ஆரம்பிக்கணும். ஆடி கிருத்திகையில ஆரம்பிச்சு ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, முடியுறதா? மார்கழி, தை. அதாவது ஆடி மாசத்துல ஆரம்பிச்சு தை மாசத்துல முடிச்சிடணும். தை கிருத்திகையோட முடிச்சுக்கணும். அதுதான் அதுல விசேஷமானது. அதுல இப்ப இந்த வரக்கூடிய விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு விசேஷமானது. இந்த ஆடி மாசத்துல இருந்து ஆடி கிருத்திகையில ஆரம்பிச்சு தை கிருத்திகையில முடிக்கணும். அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி வரும். இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா நிறைய விசேஷங்கள் சுப்பிரமணிய சுவாமிக்கு நிறைய வரும். அதுதான் இதுல முக்கியமானது. சரி, ரைட்டு. சரி, அப்ப அந்த கிருத்திகை வரும்பொழுது நான் சுவாமிக்கு என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் நம்ம செய்யணும்? சுவாமிக்கு நீங்க வீட்டுல வழிபாடு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 6 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 கிருத்திகைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சுவாமிக்கு சக்கரை பொங்கல், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ற சக்கரை பொங்கலா இருக்கலாம், திணை இருக்கலாம், தயிர் சாதம் இருக்கலாம், எலுமிச்சம்பழ சாதம் இருக்கலாம், அதே போல சம்பா சாதம் என்று சொல்லக்கூடியது இருக்கலாம், அதே போல தேன் கலந்த பேரிச்சம்பழம் கலந்த பலா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இதெல்லாம் விசேஷமானது. கிருத்திகையில சுவாமிக்கு விசேஷ நைவேத்தியம் அப்படின்னு சொல்றது. சரி, ரைட்டு. இப்ப இதெல்லாம் நம்ம செய்யறதுனால நமக்கு என்னென்ன யோகங்கள்ல நமக்கு வரும்? மண்மனை யோகம் நமக்கு நிறைய வரும். பூர்வீக சொத்து நமக்கு வரல, தடங்களா இருக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். அதற்கு அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சகோதர சகோதரிகள் ஒற்றுமை, சொத்து வாங்குறது, சொத்து கொடுக்கறது, எனக்கு ஒரு இடம் வித்து போகாம இருக்கு, எனக்கு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கிருத்திகை வழிபாட முன் வச்சு கண்டிப்பா செய்யணும். செய்தால்தான் அதற்குண்டான விஷயம் நமக்கு நடக்கும். சரி, அதுலயும் முக்கியமா இந்த கிருத்திகை விரதம் யார் யாரெல்லாம் இருக்கணும், யார் யாரெல்லாம் இருந்தால் இன்னும் சிறப்பு.
எனக்கு செவ்வாய் தசை நடக்கிறது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க கிருத்திகை விரதம் இருக்கணும். எனக்கு குரு தசை நடக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா கிருத்திகை விரதம் கண்டிப்பா இருக்கணும். இருந்தாதான் அது சிறப்பு. 2. அதே போல செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க, செவ்வாய் தோஷம்ல உள்ளவர்கள் கண்டிப்பாக கிருத்திகை விரதம் கடைபிடிக்கணும். மற்றவங்க எல்லாம் கடைபிடிக்கிறதுங்கிறது இவங்க கண்டிப்பா கடைபிடித்தே ஆக வேண்டும். முருகப்பெருமானுடைய பூரண அருள் அப்பதான் அவங்களுக்கு அந்த சில கெட்ட விஷயங்கள் தீர்ந்து அவங்க ரொம்ப அமோகமா இருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல அன்றைய தினம் அசைவம் தவிர்த்து ஷட்குண தீபம் போடணும். 6 தீபம் சுப்பிரமணிய சுவாமிக்கு 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். உங்களுக்கு கந்தசஷ்டி பாராயணம் பண்ணலாம், வேல் மாறல் பண்ணலாம், எது உங்களால பண்ணணுமோ பண்ணலாம். எது செய்யணும்னு நினைக்கிறோட செய்யலாம். ரைட், சரி. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த விசேஷமானது இந்த கிருத்திகை நம்ம சொல்றோம் இல்லையா, கடைசியா நான் ஒரு விஷயத்துக்கு வரேன். அதாவது யாரெல்லாம் வேல் வச்சு வழிபாடு பண்றீங்களோ, வேல் நீங்க எப்படி வச்சு வழிபாடு பண்ணுவீங்க? ஒரு சொம்பளை வச்சிருப்பீங்க, சொம்பளை அரிசி போட்டு வச்சிருப்பீங்க. சொம்பளை அரிசி போட்டு நம்ம வச்சு வைக்கிறோமா, பச்சை அரிசி போட்டு நம்ம வச்சு வேல் வழிபாடு நம்ம பண்றோமா? நம்ம அந்த சொம்பு எப்படியாப்பட்ட சொம்பா இருக்கணும்? பித்தளை சொம்பா இருக்கலாம், அல்லது செம்புல இருக்கக்கூடிய சொம்பா இருக்கலாம். இருந்தா அந்த மாதிரி அந்த வேல் வச்சு வழிபாடு, சின்ன வேலா இருந்தாலும் சரி, அது நீங்க பெரிய வேலா வச்சிருந்தாலும் சரி, அந்த வேல் வழிபாடுங்கிறது அந்த மாதிரி நீங்க பண்றீங்க. ஆனால் நம்ம சொம்பு வச்சு பண்றது அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது விஷயம் படி வச்சு பண்றது. இந்த படி இருக்கு பார்த்தீங்களா, அரிசி அளந்து போடுற அந்த படி இருக்கு பார்த்தீங்களா, மகாலட்சுமி கடாட்சம்னு சொல்லுவாங்க. அதுல அரிசி வச்சு அதுல வேல் வச்சு வழிபாடு பண்ணினால் இன்னும் சிறப்பு, அதீத சிறப்பு அதுக்கு உண்டு. படியில வைக்கணும். படியில வச்சால் இன்னும் சிறப்பு. படியில முக்கால் திட்டத்துக்கு கொஞ்சம் மேல அரிசி, பச்சரிசி இருந்து அது மேல வேல் வைத்து அந்த படியில வச்சு பண்ணக்கூடிய அரிசி அந்த வேலுக்கு இன்னும் சுபிக்ஷம் அதிகம், இன்னும் சக்தி அதிகம். படியில அது பித்தளை படியா இருக்கலாம், சில்வர் படி வேண்டாம், பித்தளை படியா இருந்தால் ரொம்ப விசேஷமானது. அதை நீங்க பயன்படுத்தி பாருங்க, அதோடைய மகத்துவமே தனியாக இருக்கும். சரி, அதே போல அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள், விசாக நட்சத்திரத்துல நான் பிறந்திருக்கேன், ஷஷ்டியில பிறந்திருக்கேன், செவ்வாய்க்கிழமையில பிறந்திருக்கேன், இந்த மாதிரியான முருகப்பெருமான் ரிலேட்டடா சில விஷயங்களை நான் இது பண்ணியிருக்கேன்னு சொன்னா, இவர்கள் கருங்காலி வேல் வைத்து வழிபாடு செய்தால் சிறப்பு. அந்த கருங்காலி வேல் எப்படி நம்ம வச்சு வழிபாடு பண்ணணும்? அதே மாதிரி ஒரு படியில ஃபுல்லா விபூதி இருக்கணும், அபிஷேக விபூதி அதுல ஃபுல்லா இருக்கணும், கழுத்து வரைக்கும் அதுல ஃபுல்லா விபூதி இருக்கணும். அந்த விபூதியில அந்த வேல் இருக்கணும். அந்த வேல் வைத்து தினமுமே வழிபாடு செய்து அதுல இருந்து அந்த விபூதியை எடுத்து இட்டுக்கிற மாதிரி இருக்கணும். இப்படியெல்லாம் செய்தால் அந்த கிருத்திகை நட்சத்திர பூரண பலன் நமக்கு கிடைக்கும். பூரண பலன் நமக்கு கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அன்றைய தினத்துல நம்ம முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்றோம், நம்ம நைவேத்தியம் பண்றோம், சுவாமி புறப்பாடு பார்க்கிறோம், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கிறோம். இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமே நீங்க தொடர்ந்து நீங்க பார்த்தீங்க, தொடர்ந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சிறப்பானது. முருகப்பெருமானுடைய மிக முக்கியமானது என்ன? மேஷராசி. ரொம்ப மிக முக்கியமானது. மேஷராசியில் பிறந்தவர்கள், கடக ராசியில பிறந்தவர்கள், சிம்ம ராசியில பிறந்தவர்கள், விருச்சிக ராசியில பிறந்தவர்கள், மகர ராசியில பிறந்தவர்கள்லாம் கண்டிப்பா இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய முறைகளை கண்டிப்பா கடைபிடிக்கணும். அப்படியெல்லாம் கடைபிடித்தால்தான் அந்த கிருத்திகை நட்சத்திரத்துடைய பூரண பலன் உங்களுக்கு சேரும். முருகப்பெருமானுடைய வள்ளி தேவசனா சமேத பூர்ண அந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய பூரண அருள் உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா நீங்க கடைபிடிக்கணும். சுவாமி உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க. ஒரு மரு வாங்கி சாத்துங்க சுவாமிக்கு. ஒரு தாமரைப்பூ மாலை விசேஷம் மாதிரி வேற எதுக்குமே கிடையாது. தாமரைப்பூ மாலையில சுவாமி உங்களுக்கு என்ன கையில கிடைக்கிறதோ சுவாமிக்கு நல்ல ஒரு 6 தாமரை ஒன்ன கட்டி சுவாமியுடைய சிரசில் வச்சு பிரார்த்தனை பண்ணலாம். 6 பிரதட்சணம் வரலாம். இதெல்லாம் விசேஷமானது. இதெல்லாம் சுவாமிக்கே உரிய விஷயம், கிருத்திகை நட்சத்திரத்துக்கே உரிய விஷயம். ஸோ நான் சொல்லியிருக்கிற மாதிரியான இதெல்லாம் செய்யறதுனால மண்மனை யோகம், சொத்து, குழந்தை பாக்கியங்கள், திருமண தடை அகலும். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விலகி, எனக்கு நான் கல்யாணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் கல்யாணம் இந்த வருஷத்துல நான் கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணம் கூடி வரல அப்படின்னு சொன்னா ஆடி மாசத்துல இருந்து ஆடி கிருத்திகையில இருந்து தை கிருத்திகை வரையில இருக்கக்கூடிய விரதத்தை கடைபிடிங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், சுப்பிரமணிய சுவாமியுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு வரும். இதை தவிர நீங்க கோவிலுக்கெல்லாம் போங்க, சுவாமி தரிசனம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த முருகப்பெருமான் சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தை வழிபாடு சார்ந்த விஷயங்கள். இது அப்படியே நீங்க உங்களுடைய நித்தியப்படி வாழ்க்கையில இந்த கிருத்திகை நம்ம இப்படித்தான் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுல கொண்டு வாங்க. சரிங்களா? சுபம்.